ஓகேப்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are on day 3 of JS. கரெக்டா? நேற்றுக்கு எல்லாருமே அதை நோட் பண்ணிட்டீங்களா? அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியரா? ஒரு வாட்டி சாட்ல போடுங்கப்பா எப்படி இருந்துச்சுன்னு. இஸ் எவ்ரிதிங் ஓகே இன் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்? ஜஸ்ட் சிம்பிளா தான் பார்த்தோம். நான் ஒரு வாட்டி ரீகால் பண்றேன். அது மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி டுமாரோ I'll explain about that. ஓகேங்களா? மீதி எல்லாமே கிளியரா? Just give me a second. I'll connect the charger. ஓகே ஓகே, நிச்சயமா சொல்றேன். வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. இல்லை எக்ஸ்பிளைன் டக்கு. ஓகேங்களா? ஓகே, ஒரு வாட்டி நம்ம கோடுக்கு போயிடலாம். நேற்றுக்கு பார்த்தது வந்து கிரியேட் பண்ணது கிளியரா, ஆக்சஸ் பண்றது கிளியரா, எப்படி சேஞ்ச் பண்றது ஒரு எலமெண்ட் அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணாதான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி லென்த்தை வச்சு இது பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் இப்போ எப்படி ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா, புஷ்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிவன் எக்ஸாம்பிள்ஸ் அரேஸ் வந்து கீழே போயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, இது என்னது அரே நேம் பா. அரே நேம் கொடுத்துக்கணும். அரே நேம் டாட் புஷ் அப்படின்னு போட்டு நீங்க என்ன டேட்டா வேணாலும் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது என்னன்னா கடைசியில தான் ஆட் ஆகும். ஸோ மேபி நான் இங்கே ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஓகே, மேபி இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கன்சோல் டாட் லாக் பண்றேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் பிஃபோர் அரே, பிஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டு அரே வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி அரே டாட் புஷ். இப்போ வந்து நியூ அப்படின்றத ஆட் பண்றேன். கமா கன்சோல் டாட் log of after array. ARR கிளியருங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு டைம் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்றதுக்கு நோடு ஸ்கிரிப்ட் நேம், ஃபைல் நேம், நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் இண்டெக்ஸ் டாட் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். இங்கே ரன் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா நிறைய இடத்துல கன்சோலாக இருக்கு. அதனால நம்ம பார்த்ததை மட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அரே ட்ரூ வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண நியூ இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த புஷ் மெத்தட் கடைசியில் மட்டும் தான் ஆட் பண்ணணும். நான் எப்படி மிடில் ஸ்டார்டிங்ல ஆட் பண்றேன் அப்கமிங் செஷன்ஸ்ல சொல்றேன்.
நீங்க சேம் இதே விஷயம் பார்த்தா நான் இந்த இது மட்டும் ஃபங்க்ஷன் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பண்றேன். ஓகேங்களா? I'll give you some more examples for this. Okay. Arrays and objects clear ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து we are going to start a newer concept called DOM பா. ஸோ நீங்க அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா DOM. இதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்னு பாருங்க. இதுல வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஒன் இஸ் கால்டு கேட் ப்ராஜெக்ட். ஏன்னா இது எல்லாமே DOM மேனிபுலேஷன். இந்த மாதிரி கேட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தெரியுதுங்களா? ஏன்னா இது வரைக்கும் நீங்க டாம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். பட் ஆனா இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற எதுக்குப்பா தேவைப்படுது? ஒரு தேவையில்லாத விஷயம் தானே. ஏன்னா எல்லா வெப்சைட்ஸும் HTML CSS வச்சே பண்ண முடியுது. வை டு ஐ நீட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. கரெக்டா? ஏன்னா ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸும் பண்ண முடியுது, ஸ்டாட்டிக் சைட்ஸும் பண்ண முடியுது, என்னால கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுது. எதுக்கு வந்து எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம். இங்க பாருங்களேன், இங்க ஒரு வேர்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன். தெரியுதுங்களா? டைனமிக்கா சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. தெரியுதுங்களா? இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன பாருக்கு? ஸ்டாட்டிக்கா என்னென்ன இருக்கு? ஒரு கவுண்ட்னு ஒரு மேல ஒரு இது, ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கு. இது எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் என்னால HTML CSS வச்சு பண்ண முடியுமா, பண்ண முடியாதாப்பா? கொஸ்டின் புரியுதா? இந்த கவுண்டரை இதே டிசைன்ல உங்க சென்டர்ல வச்சு இதே ஃபாண்ட் பட்டன் ஸ்டைல்ஸ்ல வச்சு எஸ் ஆர் நோ பண்ண முடியுமா? எஸ், நிச்சயமா பண்ண முடியும். பட் ஆனா இப்ப பாருங்க, பட்டன் கிளிக் பண்றேன். இது பண்ண முடியுமா HTML CSS வச்சு? பாருங்க, இதுக்கு தான் நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒண்ணு தேவை. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஸ்டாட்டிக் ரெஸ்பான்ஸ். இது வந்து டைனமிக் பா. நான் இதுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல டே 1ல டைனமிக் அண்ட் இன்டராக்டிவிட்டி. இதுதான் இன்டராக்டிவிட்டி. ஒரு யூசர் ஒரு விஷயம் பண்ணும் போது ஒரு சேஞ்ச் பண்றோம் தெரியுதுங்களா, கண்டென்ட்ஸை. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்றோம். இதுக்கு முக்கியமான கான்செப்ட் தான் டாம் அப்படின்றது. ஸோ டாம் I'll show you an image before explaining DOM. DOM 3 image. DOM ஓட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பா. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? நீங்க எந்த HTML ஆஃப் எந்த இது எழுதினாலும் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்து ஃபார்ம் ஆகும். தெரியுதுங்களா? டாக்குமெண்ட்டுக்குள்ள, HTML-க்குள்ள, ஹெட்டுக்குள்ள, பாடிக்குள்ள, இந்த மாதிரி எல்லாமே ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரீக்குள்ள என்ன இருக்கும்? 2 விஷயம் இருக்கும்பா. ஒன் இஸ் கால்டு ரூட் நோடு, இன்னொன்னு சைல்டு. தெரியுதுங்களா? இது பேரண்ட், இது சைல்டு, இது பேரண்ட், இது சைல்டு, இது பேரண்ட், இது சைல்டு. கிளியரா? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க ஒரு கோட் எடுத்துக்கலாம். இப்போ டாமுக்கு போயிடலாம். ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் டாட் HTML. தெரியுதுங்களா? HTML :5 டைப் பண்றேன். இங்க என்னதான் எனக்கு ஃபார்ம் ஆகுது? இதை வச்சு சொல்லுங்களேன். ஒரு HTML-க்குள்ள you have 2 things இல்ல, ஒரு ஹெட் டேக், ஒரு பாடி டேக். கரெக்டா?
அண்ட் ஹெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டைட்டில் டேக் இருக்கு. அதே மாதிரி பாடிக்குள்ள சும்மா ஒரு பேராகிராஃப் வச்சுக்கலாம், ஹலோன்ற மாதிரி வச்சுக்கலாம். இது ஃபுல்லா ஒரு ட்ரீயா ஃபார்ம் ஆகும்பா. ஓகேங்களா, இதுதான் டாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரீயை மட்டும் ட்ரை பண்ணலாமா வரையறதுக்கு திரும்பியும்? வில் ட்ரை டு ரிப்ளிகேட் திஸ் ட்ரீ இன் அவர் ஓன் வே. We will take a screenshot. இதுல பாருங்கப்பா, இதுல இருந்து இது வரைக்கும் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரூட் எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். பேரண்ட், ஓகேங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட். இதுல இருந்து என்ன ஆகும், ட்ரீ வந்து ரெண்டா பிரியும். ஃபர்ஸ்ட் ஒன்னா பிரியும். என்னது இது? கெஸ் பண்ணுங்க பாப்போம். பேரண்ட் ரூட் வந்து எதோட கனெக்டா இருக்கும், என்ன டேக்கோட கனெக்டா இருக்கும்? டாக் டைப்பா, HTML ஹெட்டா, டைட்டிலா? இட்ஸ் கால்ட் HTML. கரெக்டா? சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து பேரண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து HTML. HTML. இந்த HTML இருந்து என்ன ஆகும், ரெண்டா பிரியும்பா. என்ன ரெண்டா பிரியும்? ஒன் வந்து ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். இந்த ஹெட் டேக் என்னவா பிரியும்? டைட்டில் டேக். கரெக்டா? டைட்டில் டேக் என்னவா பிரியும்? நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ரூட் நோட்ஸ். நான் ஒரு கலர்ல போட்டிருக்கேன். இதுக்கு சைல்டா இருக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல போடுறேன் பாருங்க. இதோட சைல்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்ப்பா. என்னது? டாக்குமெண்ட் அப்படின்றது. சும்மா போய் ஷார்ட்டா வச்சுக்கிறேன், ஃபுல்லா தான் இருக்கும் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் டைட்டில் பாடிக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன டேக் இருக்கு? பேராகிராஃப் டேக் இருக்கு. கரெக்டா? இன்னும் மெட்டாஸ்லாம் இருந்துச்சுன்னா நிறைய அப்படியே ட்ரீ வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போகும். பாடிக்குள்ள நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதா இருக்கு. என்ன டேக்ஸ்? பேரா டேக். கரெக்டா? பேரா டேக்குள்ள என்ன வரும்? சைல்டா?
அல்லோ சூப்பர். இந்த ட்ரீ புரியுதா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? இந்த ட்ரீ பேர் என்னது? டாம் ட்ரீ. ஓகேங்களா? கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகே. இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரீ ஃபார்ம் ஆகுமா? இது எல்லா டைமும் ஃபார்ம் ஆகுமா? எஸ், எல்லா டைமே ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒரு டாம் ட்ரீ. ஓகேங்களா? இந்த டாம் ட்ரீல நான் எதுக்கு இந்த டாம் ட்ரீயை பத்தி பார்க்கணும், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் சரி, ரெஸ்பான்சிவ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரீ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரீக்குள்ள நீங்க ஏதாவது மேனிபுலேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டைனமிக்கா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணும், இல்ல ஆல்ரெடி இருக்க பேராகிராஃப்ல நான் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணவும் இருக்கிறத மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்னா டாம் ஏபிஎஸ் வச்சு பண்ண முடியும்பா. டாம் ஏபிஎஸ் என்ன கொடுக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெண்டு விஷயத்தை தரப்போது. இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் சம் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன கொடுக்க போகுது? மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இந்த ரெட் கலர்ல இருக்கு தெரியுதுங்களா, இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கண்டென்ட்ஸை மேனிபுலேட் பண்றதுக்கு என்ன தேவை உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. கிளியர் அது? இதே உங்களுக்கு மெத்தட்ஸ் எதுக்கு தேவை? புதுசா ஒரு டேகே ஆட் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு தேவை. ஆக்சஸ் பண்றதுக்கு தேவை, அதே மாதிரி புதுசா ஒரு விஷயம் ஆட் பண்றீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் தேவை. டாம் ஏபிஐ கொடுக்குற மெத்தட்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரீல, இல்லைன்னா இருக்கிற எலமெண்ட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ். கிளியராப்பா? இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு மெத்தட்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம இதை வந்து ரெண்டு கேட்டகரைஸா பிரிக்கிறோம். ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா கெட்டர் மெத்தட்ஸ், இன்னொன்று கேட்டகரி பாத்தீங்கன்னா செட்டர் மெத்தட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். வாட் இஸ் திஸ் கெட்டர் மெத்தட்ஸ், செட்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெட்டர் மெத்தட்ஸ் பண்ற போட இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து கெட்டர் மெத்தட்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செட்டர் மெத்தட்ஸ். இந்த கெட்டர் மெத்தட்ஸ் என்ன பண்ணோம்னா, இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கெட் பண்றதுக்குப்பா. இட் ஹெல்ப்ஸ் டு கெட் த நோடு அப்படின்றத இதோட மீனிங். இங்க இருக்கிறத செலக்ட் பண்ணோம்னா பேராகிராஃப, பாடிய, ஹெட், இதெல்லாமே. புதுசா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா அது பேர் செட்டர் மெத்தட்ஸ். ஆட் நியூ நோடு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரோட் மேப் புரியுதுங்களா? டாம்னா என்ன, டாம் ட்ரீனா என்ன, வாட் இஸ் திஸ் கெட்டர் மெத்தட், செட்டர் மெத்தட். சின்ன தம்ஸ் அப். இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்குமே? மீதி எல்லாருக்கும்? சரி ஓகே சூப்பர்ப்பா.
இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண போறோமானா எஸ் we are going to cover, பட் ஆனா சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ. ஓகேங்களா, will not dump lot of things, so that நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கெட்டர் மெத்தட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். கெட்டர் மெத்தட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். and I will tell you about properties also. ஓகேங்களா, few properties we'll see. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் பேராகிராஃப் அண்ட் ஒரு ஹெட்டிங் வந்து போட்டுக்கலாம். h1ல ஹெட்டிங் இந்த லைவ் சர்வர்ல ஓபன் பண்ணுவோம். இது என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் பா, ஸ்டாட்டிக்கா ஆர் ரெஸ்பான்சிவா டைனமிக்கா? சும்மா ஷார்ட்டா எஸ் டி பி எதுனாலும் போடுங்க. சூப்பர், ஸ்டாட்டிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இது எப்படி வந்து நம்ம டைனமிக்கா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே விஷயத்தை எப்படி டைனமிக்கா மாத்துறது அப்படின்றது, அதுக்கு நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். இது ஒரு வே. இல்லை நீங்க தனியா ஒரு ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அங்க எழுதுறது ஒரு வே. இது பேர் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட், அது எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு புது விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல எது விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கெட்டர் மெத்தட் வச்சு கெட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்டை. இப்போ ஹெட்டிங்னு ஒன்னு பேராகிராஃப் அலோன் இருக்கு கரெக்டா. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ டைட்டில்ன்ற சரி பேராகிராஃப்ன்ற ஒன்று பாடிக்குள்ள இருக்கு, அலோன் இருக்கு கரெக்டா. நான் இப்போ இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்ணாதான், ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணாதான் இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸை நான் ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் மாற்ற முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃபை ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இது கெட்டர் மெத்தட் வச்சு ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும் இந்த நோட. அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் செலக்ட் ஸோ கான்ஸ்ட் பேரா எலமெண்ட்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு முதல்ல டாம் ஏபி ஆக்சஸ் பண்ணோம், எப்பயுமே ரூட் தான் கொடுக்கணும், ரூட்டை கொடுத்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் நிறைய கெட்டர் மெத்தட்ஸ் இருக்குப்பா. கெட்னு ஆரம்பிச்சா அது கெட்டர் மெத்தட் தான், தெரியுதா பாருங்க. கெட் பை ஐடி, கெட் பை கிளாஸ், கெட் பை நேம், கெட் பை டேக், கெட் பை டேக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதுல நம்ம வந்து நான் அதே மாதிரி சொன்னது, அந்த கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா செலக்டர்ஸ்ல கிளாஸ் இருக்கு, ஐடிஸ் இருக்கு, டேக்ஸ் இருக்கு, எலமெண்ட் செலக்டர் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்ல இருந்து, கிளாஸ் செலக்டர்ஸ் கரெக்டா. கிளாஸை மட்டும் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் கடைசி செஷன்ஸ்ல உங்களுக்கு சில விஷயங்களை பத்தி சொன்னேன். ஸோ அதே மாதிரி இப்போ இங்க கெட்டர் மெத்தட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, குயிரிஸ்னு நிறைய இருக்கு, அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் மசில் மெமரி கொஞ்சம் சீக்கிரமா கிரியேட் ஆகும். சரி, இது ஓகே. இதை நான் எப்படி மெத்தட்னு சொல்றேன்பா. ஓ ஐம் டெல்லிங் இட் ஆஸ் அ மெத்தட். எனி ஐடியா? எனி கன்ஃபர்மேஷன் கெட் எலமெண்ட் பை ஐடி இஸ் அ மெத்தட்னு? தப்பா தான் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க. சூப்பர். ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கரெக்டா. ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், we're telling it as method.
ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணீங்க, ஒரு மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க, பை கிவிங் தேர் ஃபுல் நேம் வித் ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். கரெக்டா? ஆனா இது நீங்களும் கிரியேட் பண்ணல, நானும் கிரியேட் பண்ணல. யாரு கிரியேட் பண்ணது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் திஸ் DOM APIs. சரி, ஓகே. இது ஆர்குமெண்ட் என்ன எடுத்துக்கணும், இந்த பேர்ல இருக்கு பாருங்க, கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா? அப்ப எந்த டேகை நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஐடி கொடுக்கணும். இப்போ நான் ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கன்சோல் லாக் பேரா எலமெண்ட் அப்படின்றத கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். கன்சோல்ல பார்த்தீங்கன்னா லாக்ல டூ ரீஃப்ரெஷ். கிளியரா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. இது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கு. இது என்ன பண்ணிருக்கு? ஜஸ்ட் இது வந்து செலக்ட் பண்ணிருக்கு. சேம் டேக செலக்ட் பண்ணிருக்கு. இதே குரோம்ல ஓபன் பண்ணீங்கன்னா வராது, இதுல தான் வரும். ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் என்னது? அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா இது இதுல என்ன இருக்கு? அலோன் இருக்கு. கரெக்டா? இந்த அலோ நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் கெட் எலமெண்ட் வச்சு, கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு என்ன பண்ணும்? கெட் எலமெண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் கெட் பண்ணிக்கணும் எலமெண்ட்டை. கெட் பண்ணி முடிச்சா என்ன பண்ணும்? கன்சோல் லாக் பண்ணும். அதுவும் அந்த கன்சோல் லாக் மொசில்லா ஃபயர்பாக்ஸ்ல போய் பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல வந்து எந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேம் ஹோல்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். நம்ம அலோன்ற வேர்டை யாராவது கண்டுபிடிச்சிங்களா? டெக்ஸ்ட் எலிமெண்ட். சூப்பர். டெக்ஸ்ட் எலிமெண்ட். சாரி, டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ நீங்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணீங்கனால என்ன ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டியா தான் இந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சிம்பிள் தான். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? பேராகிராஃப் எலிமெண்ட் டாட், நீங்க எல்லாம் பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்க வந்துடும். நம்மளுக்கு தேவை என்னது? டெக்ஸ்ட் கண்டென்ட். டெக்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு மாத்தினீங்கன்னா ஹலோ வந்து என்னவா சேஞ்ச் ஆயிக்கும்? ஹாயா சேஞ்ச் ஆயிக்கும். கரெக்டா? சி, ஆக்சுவலா சேஞ்ச் ஆகுது. அது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறதுனால உங்களால அதை பார்க்க முடியல. அந்த ஹலோ வந்து ஹாயா சேஞ்ச் ஆகிறது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இப்போதைக்கு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு நம்மளால அந்த கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியுது. மெத்தட்னு ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியுது. அந்த அந்த அளவுக்கு அவுட்கம் வந்தா கூட ஓகே தான்ப்பா எனக்கு. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம் ரிப்பீட்டடா இந்த செஷன்ல. இன்னைக்கே இது வரைக்கும் ஓகே இல்ல? அந்த ரெண்டு கான்செப்ட் புரியுதுங்களா? நான் இது ஒட்டி மைண்ட் மேப் காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த கெட்டர் மெத்தட்ல கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு நம்மளால இந்த பேராகிராஃப்ன்ற ஒரு நோடு, இது பேர் நோடுன்னு சொல்லுவாங்க, நோடு, இந்த நோடை செலக்ட் பண்ண முடியுது. அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்மளால இந்த கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகேனா சாட்ல ஓகேன்னு போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் பட்டன் வச்சு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எல்லாருக்குமே ஓகே தானே? யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஏன்னா இதுதான் வெரி வெரி கோர் ஃபண்டமெண்டல், வெரி வெரி பேசிக் திங். இது ஓகேனா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வி ஸ்டார்ட் நெக்ஸ்ட் திங். இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இதே மாதிரி ஆர்டர்லயே. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க போட்டுக்கோங்க. கெட்டர் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்டர் மெத்தட் சார்ஜர் ஏதோ ஆயிடுச்சு போல.
ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு பட்டனோட ஈவென்ட்ஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பட்டன் கிளிக் பண்றேன். அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குது. எப்படி அந்த ஆக்ஷனை பண்ண வைக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும். இல்ல அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு பட்டன் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படியே நம்ம பண்ண சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இங்க வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்? எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். புரியுதுங்களா? இது டைனமிக் தானே. இந்த மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட், எப்படி வந்து இந்த பட்டன் ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது, ஒரு கிளிக் பண்ணா அந்த ஈவெண்ட் எப்படி வந்து இது பண்றது, ஹேண்டில் பண்றது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்றது கத்துக்கணும். அது எப்படி பண்றது அப்படின்னா, சேம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, you have to select the button also. So const btn element is equal to என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் என்ன மெத்தடு, கெட் எலமெண்ட் பை ஐடி. இதில் என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்க போறீங்க எதனா ஐடி. டெக்ஸ்ட் இல்லை பிடி என்ன வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஏதோ போய் ரேண்டமாக வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கொடுக்குற நேம் என்ன ஆகணும், இங்கே வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிடிஎன் எலமெண்ட்ல there are total 3 ways to handle events பா in JavaScript. ஓகேங்களா? 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எத்தனை பேர் ஆன் கிளிக் யூஸ் பண்ணிருக்கீங்க? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? That is one way of writing. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, for JavaScript as expressionsல you can give inline way of writing. அதுவுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் தேர்ட் வே ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆப்டிமைஸ் ஆர் ரீசன்ட் வேன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இது யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தடு டு ஹேண்டில் ஈவெண்ட்ஸ்? ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் எந்த பட்டனுக்கும் அந்த பட்டனை வந்து நீங்க ஜஸ்ட் பேர் வச்சுக்கோங்க, டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் ரெண்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் டைப் ஆஃப் ஈவெண்ட். என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்றீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு தேவை கிளிக் ஈவெண்ட்ப்பா, ஆன் கிளிக் கிடையாது. ஓகேங்களா? கிளிக் ஈவெண்ட்டு கமா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். நான் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனும் கொடுத்துக்கலாம். இது ஆரோ ஃபங்க்ஷன், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை எனக்கு நார்மல் ஃபங்க்ஷன் தான் கிளியராக இருக்குது அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இப்போ சும்மா கன்சோல் டாட் லாக் மட்டும் கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாக் இல்லை பட்டன் கிளிக்டு அந்த மாதிரி ஏதாவது. இங்கே பாருங்க, கிளியரா? தெரியுங்களா? பட்டன் கிளிக் ஆகும்போது அந்த கன்சோல் லாக் வருது. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த மெத்தட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பாருங்க, சிம்பிள் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் கெட்டர் எலமெண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த பட்டனை, அதுக்கு என்ன பண்ணும், ஆட் ஈவெண்ட் லிசனர்ன்ற மெத்தடு. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து டைப் ஆஃப் ஈவெண்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஈவெண்ட் வந்து அந்த பட்டனில் அக்கர் ஆகும் போது.
ஓகேங்களா? ஃபார்ம் அப்ப சப்மிட் ஈவெண்ட் கொடுப்பீங்க, பட்டன்ஸ் கிளிக் அப்ப கிளிக் ஈவெண்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய இருக்கு, பிளர் ஈவெண்ட்ஸ் இருக்கு, ஃபோக்கஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம கிளிக் ஈவெண்ட் பார்க்கலாம். பட்டன் கிளிக் பண்ணா ஒரு ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷன் நீங்க இங்க எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும்? இந்த பேராகிராஃப் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் சேஞ்ச் பண்ற ஆக்ஷன் நடக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ எடுத்து உள்ள போட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அலோ தான் இருக்கு, தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அலோ தான் இருக்கு. இந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ணோடனே ஹையர் மார்க். எப்படி டைனமிக்கா கண்டென்ட் சேஞ்ச் ஆகுது புரியுதுங்களா? திஸ் ஹவ் டைனமிக்கா கண்டென்ட் சேஞ்ச் ஆகுறது. இன்னொன்று ஆப்ஷன்ஸ் இருக்கு, இங்கேயே ஆன் கிளிக்கும் போட்டுக்கலாம், இங்கேயே ஆன் கிளிக் போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஐ திங்க் இது நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இது யூஸ் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா இதே மாரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிடிஎன் பட்டன் டாட் ஆன் கிளிக், இப்படி எழுதலாம். இந்த ஃபங்க்ஷனை இங்கே போட்டுக்கலாம். திஸ் ஆல்சோ சேம் திங். ஆனால் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் ஆட் ஈவென்ட் லிஸ்னர். பாருங்க, சேம் விஷயம் நடக்கும், தெரியுதுங்களா? சேம் விஷயம். அது நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கணும், ஏன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி. அது வந்து இன்னொன்று வே இந்த இடத்துல, தெரியுதுங்களா? இது எல்லாமே ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் நான் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆட் ஈவென்ட் லிஸ்னர். ஓகேவா? ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது நியூவஸ்ட் லைக் இது எல்லாமே ஒரு எவால்யூஷனாக வந்துச்சு. ஆட் ஈவென்ட் லிஸ்ட்ன்றது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், கோட் பேசஸ் எங்கே போய் பார்த்தாலும் மாடர்ன் அப்ரோச். ஓகே. ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, பட் ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் அப்ரோச் ஆஃப் ஆட் ஈவென்ட் லிஸ்னர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் மூணுமே நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரே விஷயம் தான், அது ஒரே இதுதான். இந்த இடத்துல இருக்கிறது மட்டும்தான் இதே விஷயத்த நீங்கள் வேற வேற வகையில் கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இது இது வரைக்கும் கிளியர் தானே? எப்படி கெட் பண்ணுறதுன்னு புரியுது, எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி வந்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிச்சு. வில் கோ டு ப்ராஜெக்ட்ஸா. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 2 ப்ராஜெக்ட் இருக்குது, எந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணலாம்ப்பா? கவுண்டர் இருக்குது, சேட்டலைட் இருக்குது. கேட் அண்ட் பல்பா இல்லைன்னா வந்து வில் டூ கவுண்டரா? பாய், நான் என்ன ஏதாவது கொஸ்டினை கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும், எந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் பேர் தானே போட சொல்கிறேன், அதுக்கு யோசிக்கிறீங்க. ஓகே, எல்லாருமே கேட்டா? ஓகே, வில் ஸ்டார்ட் வித் கேட் அண்ட் பல். நம்ம ரெண்டுமே பண்ண தான் போகிறோம், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் கேட் அண்ட் பல். இதில் வந்து கேட், இதுக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு, சாரி, I'll create a boilerplate code first. என்னது HTML:5 தான் boilerplate code. இதுல வந்து cat and bulb. ஃபர்ஸ்ட் விஷயம் லேஅவுட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம்.
மேபி நான் உங்களுக்கு லே அவுட் எல்லாமே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க்கிங்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன்ப்பா. ஒர்க்கிங்காக எப்படின்னு பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் இந்த ஸ்டைலிங்கு சென்டரில் கொண்டு வர்றது அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேசிக்காக நான் ஸ்டைலிங் பண்ணுறேன். பட் அதனால ஃபுல்லாக ஸ்டைலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளியரா? 2 ப்ராஜெக்ட்லேயும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? நிச்சயமா. ஒன்றும் இல்லை, இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறீங்க. திஸ் பட்டனில் வந்து கலர்ஸு, டெக்ஸ்ட் கலர்ஸ், இந்த மாதிரி ஒரு கலர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸான அனிமேஷன் ஸ்டைலிங்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இமேஜ் டேக், இது ஒரு இமேஜ் டேக்ப்பா. ஃபர்ஸ்ட் இமேஜ் டேக்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. இமேஜ் டேக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இமேஜ் இருக்கு. இமேஜில் என்ன ஆட்ரிபியூட்ஸ் வரும்? எஸ்ஆர்சி, எதுவும் இல்லை, ஆஷ் கொடுத்துக்கிறேன். ஆல்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பல்பு, மேலே பல்பு இருக்கு, பல்ப் இமேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் இமேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒரு பேராகிராஃப் இருக்கு, அது சுவிட்ச் ஆன் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பட்டன்ஸ் இருக்குப்பா. இங்க இருந்து 2 பட்டன்ஸ் இருக்கு. பட்டனு ஆஃப், இன்னொன்று பட்டனு ஆன். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான இமேஜஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். The images I think have an image. Script.io. ஒரே நிமிஷம். ஓகே, மீடியா லைப்ரரிஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆன் ஃபுல் ஸ்டாக் இங்கே இருக்குங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இந்த இமேஜ் அண்ட் கீழே உள்ள இமேஜ். தெரியுதுங்களா? இது அது எப்பயுமே அது எந்த இமேஜாக இருந்தாலும் நான் அப்டேட்டட் ஆட்லாம் எடுத்துருங்க. அது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துருங்க, அது தேவையில்லை. ஓகேங்களா? இது வரைக்கும் அவுட்புட் பார்ப்போமா? ஓப்பன் இட் வித் லைவ் சர்வர். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம டெய்ல்வின் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சிடிஎன் லிங்க்கை மேலே மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பல்போட இதோட சைஸஸ் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஹைட்டு ஹைட்டு 4 சும்மா ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். ஹைட் 4 பத்தல.
சும்மா ஒரு 40 பிக்சல் வச்சுக்கலாம். கிளியராப்பா? 2 பட்டனு, ஒரு டெக்ஸ்ட், ஒரு இமேஜ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், டைனமிக்கா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த இமேஜஸையும் இந்த டெக்ஸ்டையும் மாற்றணும். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் இமேஜ் எல்லாத்தையும் நம்ம டைனமிக்கா இதெல்லாம் மேனிபுலேட் பண்ணணும். இமேஜும் மேனிபுலேட் பண்ணணும், டெக்ஸ்டையும் மேனிபுலேட் பண்ணணும், எல்லாமே மேனிபுலேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், ஒரு ஐடி கொடுத்து செலக்ட் பண்ணிப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். கான்ஸ்ட் இமேஜ், பல்ப் இமேஜ், image equal to document dot get element by id, fonts, bulb, next cat equal to document dot get element by id, next switch, const, element equal to document dot get element by id, const, ரெண்டு பட்டன் பா, ஒன்று ஆன் பட்டன், button is equal to document dot get element by id, const off button வச்சுக்கலாம் equal to document dot get element by id. கிளியராப்பா? இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஒரு ஐடிஸ் கொடுத்துப்போமா? மேலே போயிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து இமேஜ், இது என்ன கொடுத்துக்கலாம், பல்ப் இமேஜா, பல்ப் இமேஜ் ஐஎம்ஜின்னு வச்சுக்கலாம். இந்த ஐடி எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துருவோம், அது போச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டுக்கு அதே மாதிரி ஐடி இஸ் ஈக்குவல் டு cat image, ஓகேங்களா? அதே மாதிரி பேராகிராஃப்க்கு பேராகிராஃப் இமேஜ், பட்டன் ஆன், ஆன் பிடிஎன் வச்சுக்கலாம். இது வந்து என்னது, ஐடி ஆஃப் பிடிஎன் வச்சுக்கலாம். பட்டன் ஷார்ட் ஃபார்ம் தான், சும்மா பிடிஎன் வச்சு நீங்கள் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இருக்கணும் அதான் இருக்கணும்லாம் எதுவும் இல்லை. ஆனுக்கு ஆன், ஆஃப்க்கு ஆஃப். இது வரைக்கும் கிளியரா? புதுசாக எதுவும் பண்ணலை. எப்படி நான் கொஞ்சம் சின்னது படுத்துறேன். கோடு ஒரே ஒரு 1 செகண்ட் அப்சர்வ் பண்ணுங்கப்பா. கிளியரா? இதில் ஜஸ்ட் இமேஜுக்கு ஒரு ஐடி கொடுத்து இமேஜஸை கெட் பண்ணியிருக்கோம். பல்பு, கேட்டு, பேராகிராஃப்க்கு பேராகிராஃபை செலக்ட் பண்ணியிருக்கோம், பட்டனுக்கு பட்டனு. கிளியரா? இது வரைக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்கா அந்த ப்ராஜெக்ட்ல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு பாருங்களேன். கோ டு த ப்ராஜெக்ட். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், பட்டன் எப்படி கிளிக் பண்ணும்போது இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிடிஎன் பட்டனுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், இந்த பட்டன் பேர் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர்
என்ன ஈவெண்ட்ப்பா? வாட் இஸ் த டைப் ஆஃப் ஈவெண்ட் நம்மளுக்கு தேவை? கேப்சர் பண்ண வேண்டிய ஈவெண்ட் வந்து என்னது? கிளிக் ஈவெண்ட். கரெக்டா? சூப்பர். கிளிக்கு கமா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். நான் ஆரோ ஃபங்க்ஷனாக போட்டுக்கிறேன், நார்மல் ஃபங்க்ஷனல் போட்டாலும் ஓகே தான். இந்த இடத்துல சும்மா நான் வந்து இப்போ கன்சோல் லாக் மட்டும் போடுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஆன் பட்டன் கிளிக் அப்படின்ற ஒரு கன்சோல் லாக் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? சேம் லைக் திஸ் ஐ ஆட் ஆன் ஆஃப் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் இல்லைன்னா டைப் ஆஃப் ஈவெண்ட் கிளிக் ஈவெண்ட் கமா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இதில் கன்சோல் டாட் லாக் ஆஃப் பட்டன் கிளிக்டு. பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்ட் வைக்கிறேன். தெரியுதுங்களா? ஆன் பட்டன் கிளிக் ஆகுது. அதே மாதிரி ஆஃப் கிளிக் பண்றேன். தெரியுதுங்களா? பட்டன்ஸ் கிளிக் ஆகுதா? இதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு இமேஜ், இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு இமேஜ், பிளஸ் டெக்ஸ்ட்டை மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வில் டேக் ஆன் பட்டன், ஆஃப் பட்டன் எடுத்துக்கலாம். ஆஃப் பட்டன் கிளிக் ஆகும்போது என்ன ஆகணும்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பட்டன் கிளிக் பண்றேன், இந்த ரெண்டு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் இமேஜை தான் மேனிப்புலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இமேஜ் கன்சோல் லாக் பண்ணுங்க. ஏன்னா என்ன ப்ராப்பர்ட்டின்னு எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளால ஞாபகம் வச்சுக்கலாம் முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ண கன்சோல் லாக் பண்ணிக்கோங்க. கன்சோல் லாக் பண்ணிட்டு அப்புறம் போங்க, ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. திரும்பியும் இதில் போயிட்டு கன்சோலில் போயிட்டு லாகில் போயிட்டு ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இமேஜ் ப்ராப்பர்ட்டி வருதா? சரி, அந்த இமேஜ் நோடு வருதா கம்ப்ளீட்டா? அந்த நோடை வந்து ஓப்பன் பண்ணுங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு எஸ்ஆர்சி டேக்ல, சோர்ஸ் டேக்ல என்ன மாற்றணும்னு நினைப்பீங்க ஒரு இமேஜ் மாறணும்னா டைனமிக்கா? நம்மளோட லிங்க் கரெக்டா? எஸ்ஆர்சி எஸ்ஆர்சியை மாற்றினா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ போய் தேடணும் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க இருக்கு? கரண்ட் எஸ்ஆர்சி அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. அப்புறம் எங்கெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அவுட்டர் HTML கம்ப்ளீட் HTML இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ப்ரீவியஸ்ல இல்லை. ஓகே, எஸ்ஆர்சின்ற ஒன்றுத்துலேயே இருக்கு பாருங்களேன் இமேஜ். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருந்துச்சு பாருங்க. இது பாருங்க, கரண்ட் எஸ்ஆர்சின்ற ஒரு கரண்ட் எஸ்ஆர்சி. இது ரெண்டுத்துல எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஐ திங்க் கரண்ட், உங்களுக்கு கரண்டோட எஸ்ஆர்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்றது? கேட் இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணீங்களே டாட் எஸ்ஆர்சி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நேம். இப்போ நம்ம இமேஜ் வந்து இங்கே கொடுக்கணும். நம்ம இமேஜ் போய் எடுத்துக்கலாம். வந்து கேட்டா பல்பா? கேட் அப்பனா ரெண்டு கண்ணு இதை இருக்கு பாருங்க. சரிங்களா? காப்பி பண்ணிக்கிட்டேன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் லைக் தட் வில் கிவ் இட் ஃபார் பல்ப் image dot src பல்ப் இமேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? தெரியுதுங்களா? ஓகேவாப்பா? ஸோ சேம் லைக் திஸ் வில் கிவ் இட் ஃபார் ஆன் ஆல்சோ. ஆன் பண்ணும்போது என்ன ஆகணும்? சேம் இதுதான், அதே இதை மேனிப்புலேட் பண்ண போறீங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? டிஃபால்ட்டா இருந்தால் ஆல்ரெடி இருந்த இமேஜஸ் முன்னாடி இருந்த இமேஜுக்கே வரணும். முன்னாடி இருந்த இமேஜ் என்னது? இது வந்து பல்ப் இமேஜ். கரெக்டா? இது வந்து பல்பு. நெக்ஸ்ட் கேட்டுக்கான இமேஜ்.
ஓகே, ஃபைனலாக we have to manipulate this text. அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்பியும் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இல்லைனா ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களே, ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கெஸ் பண்ணுங்க என்ன என்ன ப்ராப்பர்ட்டின்னு. சூப்பர். டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி எங்கே இருக்குன்னு பாருங்க. அந்த சுவிட்ச் ஆஃப் இங்கே தான் இருக்கு, சுவிட்ச் ஆனு. அதை ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. எப்படி மாத்துறது டெக்ஸ்ட் கண்டென்ட்? ஆக்சுவலாக இங்கே இருக்கு பேராகிராஃப் எலமெண்ட்டை டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு இங்கே என்ன வார்த்தை போடணும், இது வந்து ஆஃப் பட்டன், அப்போ வந்து சுவிட்ச் ஆஃப்னு போடணும். சேம் வேர்டை சுவிட்ச் ஆஃப் அப்படின்றது. சேம் விஷயம் இங்கே எப்படி போடுறது, சுவிட்ச் ஆன். இப்போ ட்ரை பண்ணலாமா, தெரியுதா? கிளியராப்பா இது எல்லாமே? மீதி நீங்கள் பண்ணிடுவீங்களா? சில பேக்ரவுண்ட் கலர்ஸ் அவ்வளோதான். டெக்ஸ்ட் கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர், இந்த கண்டென்ட்ஸை வந்து சென்டர் பண்ண போகிறீங்க. இந்த இமேஜை வந்து சென்டரில் கொண்டு வந்து போகிறீங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. இந்த இதை வந்து சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் இது பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க கீழே, அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இதை அப்படியே இந்த சென்டரில் கொண்டு வரணும், அவ்வளோதான். பேக்ரவுண்டை பிஜி வந்து பிளாக். நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா, கவுண்டருக்கு போகலாமா? கவுண்டருக்கு ஆமாம் கன்சோலாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது கரெக்டாக. நிச்சயமாக வந்து கன்சோலாக் பண்ணி நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்ற அந்த வேர்டு எங்கே இருக்குது. இப்போ திடீர்னு வந்து இந்த ரீசெட்டுன்ற பட்டனுக்குள்ளே இருக்க இந்த ரீசெட்டுன்ற வேர்டை மாற்றணும் கிளிக் பண்ணும்போது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சோலாக் பண்ணிக்கோங்க. இந்த ரீசெட்டுன்ற வேர்டு எந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு போட்டு. ஓகேங்களா? சரி ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி போகலாம். வில் கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட். இந்த இடத்துல டாம்குள்ள வில் கிரியேட் அ நியூ ஃபோல்டர். கவுண்டர்னு சொல்லிட்டு இந்த கவுண்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்டோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். சேம் அதே மாதிரி ஒரு பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணுவோம். HTML:5. ஓகேங்களா? இது வந்து கவுண்டர்னு வச்சுக்கிறேன். சேம் அங்கே அதே மாதிரி என்னென்ன இருக்கு, ஒரு பேராகிராஃப் டேக் கவுண்டர்னு ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு இது டிஃபால்ட் இது ஒரு 3 பட்டன் இருக்குப்பா. பட்டனை சும்மா ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கிட்டுமா, மைனஸ் பட்டன் ப்ளஸ் கிளியரா. 0 அழுத்தினா 0க்கு வந்துடும், அதை ரீசெட்டு. ப்ளஸ் அழுத்தினா இன்க்ரிமெண்ட் ஆகும், மைனஸ் அழுத்தினா மைனஸ் ஆகும். ஸோ சேம் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கரெக்டாக ஸ்கிரிப்ட் டேக்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணணும். எதை மேனிப்புலேட் பண்ணணும், இதை மேனிப்புலேட் பண்ணணும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இதை மேனிப்புலேட் பண்ணணும். அப்போ இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் கவுண்டர் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கோங்க. கவுண்டரோ பேராகிராஃப் எது வேணா வச்சுக்கோங்க, அதை வச்சு இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலக்ட் 3 பட்டன்ஸ். ஏன்னா 3 பட்டனுக்கும் நம்ம ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம்ல. ஸோ நான் வந்து கான்ஸ்ட் ஆட் பிடிஎன் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இது கொடுத்துக்கலாம் ஐடி. நெக்ஸ்ட் கான்ஸ்ட் reset btn is equal to document dot get element by id.
கான்ஸ்ட் சப் ஓகேங்களா, சப் btn வச்சுக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. கிளியரா? இப்போ இதில் எல்லாத்துலேயும் ஐடிஸ் கொடுத்துக்கலாம். ஐடிஸு சப் ஐடி யூனிக்காக இருக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா ஐடி, வேறு எதுவும் இல்லை. ரீசெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ன்றது ஒன்று. இது கிளியரா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணோம் கரெக்டா. ஆட் btn டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். இதில் என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்? சேம் கிளிக் ஈவெண்ட் அண்ட் இங்கே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணணும்? பேராகிராஃப் டாட் கவுண்ட்ல இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட் ஞாபகம் இருக்கா? இது வந்து டெக்ஸ்ட் தான். என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கவுண்ட் பிளஸ் 1. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகே, I'll do one inspect element. கவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா console.log of கவுண்டர் எலமெண்ட். ஆக்சுவலாக கவுண்டர் எலமெண்ட் என்ன பண்ணும்? டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கரெக்டா. டெக்ஸ்ட் கண்டென்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு? ஏன் இப்படி ஆகுது? ஆனால் ஆட் ஆகுது பாருங்க. எனி ஐடியா? ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குப்பா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கு. ஸ்ட்ரிங்குக்குள்ளே அப்படியே நீங்கள் ஸ்ட்ரிங் ஆட் பண்ண என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் ப்ளஸ் நம்பர் என்ன ஆகும்? இங்கே இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங் ப்ளஸ் நம்பர் வில் ஆட் யூ ஒன் நம்பர் கரெக்டா. சூப்பர். இது என்ன பண்ணும்? ஐ டோல்ட் யூ தேர் இஸ் அ மெத்தட் கால் பார்ஸ்இன்ட் கரெக்டா. இதை நீங்கள் மாற்றிக்கலாம். element டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் பிளஸ் 1 இப்படி போட்டுக்கிட்டே என்ன ஆகும்? அது இன்டீஜரா மாறிட்டு இன்டீஜர் பிளஸ் 1 பண்ணும். தெரியுதுங்களாப்பா? கிளியரா? ஸோ சேம் லைக் திஸ். ரொம்ப சிம்பிள்ப்பா. ஃபார் சேம் இதே விஷயம் தான். இதை நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். பாருங்க, நல்லா பாருங்க. ஒன்றும் இல்லை, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேஸ்ட் இட். இந்த இடத்துல நான் மைனஸ் பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் என்ன லாஜிக் மாறணும்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு லைன் தான் மாறணும். சப்ட்ராக்ட் பட்டனுக்கு மைனஸ் கரெக்டா. சூப்பர். -1 கொஞ்சம் மைனஸ். ரீசெட்டுக்கு சொல்லுங்க பார்ப்போம் என்ன பண்ணணும்னு. அவ்வளோதான் இப்போ சிம்பிள். இஸ் கோயிங் டு பி என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் கண்டென்ட்டை 0 மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஆச்சு. ஒர்க் ஆகுதா செக் பண்ணிடுவோமா? பாருங்க, இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுது. 0 எழுதுனீங்கன்னா ஓகே. 0 எழுதுனா என்ன பிரச்சனை? கண்டென்ட் டைப் பண்ணிட்டோம்.
ஓகேங்களா? கிளியரா இந்த ப்ராஜெக்ட்? ஸோ இன்னைக்கு இது போய் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. நீங்க கத்துக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப அதிகமாலாம் ரொம்ப பார்க்கல. 2 விஷயம் தான் பார்த்தோம். கெட்டர் மெத்தட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கெட் எலமெண்ட் பை ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் எப்படி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டேன். கன்சோல் லாக் பண்ணீங்கனாலே ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பட்டன் ஈவெண்ட்ஸ்லாம் ஆட் பண்றது? 3 வேஸ் இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு எந்த வே ப்ரிஃபர் பண்ணேன்? ஆட் ஈவெண்ட் டிசைனர். அதில் கிளிக் ஈவெண்ட் மட்டும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் நான் சென்ட் பண்றேன். கிளியருங்களா? வைண்ட் அப்